வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிகினர்ஸா இருக்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு சிம்பிளா 10 நிமிஷத்துல ஒரு மாடல் தைக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் புரியிற மாரி நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதுகு பீஸ வந்து நல்ல கிளாத்லயும், லைனிங்லயும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில நெக்கோட அகலம் வந்து 2 1/2 இன்ச்சு, அதே 2 1/2 இன்ச்ச கீழே மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட உயரம் வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாரி பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம எப்பவுமே நெக் வந்து இந்த டிசைன்னாலும் கட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி வரையணும். இப்போ மேலே இருந்து அப்படியே ஒரு இந்த 3 இன்ச்சு அளவுக்கு வரும்போது கொஞ்சம் உள்பக்கமா, ஒரு 1/4 இன்ச்சுக்கும் அதிகமாவே உள்பக்கமா வந்து இந்த வளைச்சு எடுத்திருக்கேன். அப்படியே இந்த கீழ வரும்போது நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கும் வெளிப்பக்கமா நல்லா விரிஞ்சு வர்ற மாரி வந்து கார்னர் வந்து இன்னுமே கொஞ்சம் நீண்டு வர்ற மாரி, இது வந்து நல்ல ஒரு இதழ் வடிவத்தில இருக்கும். நல்லா ஷேப்பா இருக்கும். இந்த மாரி போடும்போது கழுத்து வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கும். இப்போ வந்து கழுத்த கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம அந்த நல்ல கிளாத்ல கட் பண்ணலாம். இது வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கல. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேல இந்த லைனிங்க வச்சிடலாம். நெக்ல நம்ம எப்பவுமே 1/4 இன்ச்சு தையல் போடுவோம் இல்லையா? அதே போல 1/4 இன்ச்சு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிடுவோம். அந்த கார்னர் வரும்போது நல்லா நிறுத்திட்டு, அதுக்கப்புறமா அந்த ஒரு 1/4 இன்ச்சில தைக்கும் அப்படின்னா, அதே 1/4 இன்ச்சு கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி நம்ம பார்த்து தையல் போட்டு எடுத்துக்கிடணும். இப்போ வந்து உள்பக்கமா கொஞ்சம் அதிகமா கிளாத் நிக்குது. அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த நெக்ல அந்த தையல்ல பற்றாத அளவுக்கு சின்ன சின்ன கட் குடுத்து விடணும். அந்த வளைவுகள் எல்லாமே திருப்புறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ கட் குடுத்ததுக்கப்புறமா இத நல்லா திருப்பிக்கிடலாம். திருப்பிட்டு நமக்கு அந்த லைனிங்கும் நல்ல கிளாத்தும் சேர்ந்து வர்ற மாரி விளிம்புல நல்லா அந்த நெக் எந்த மாரி நம்ம வந்து தச்சிருக்கோமோ, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு, நீட்டா தையல் போட்டு எடுத்துறலாம். இப்போ இந்த மாரி கிளாத்துக்குலாம் நம்ம வந்து கேன்வாஸ் வைக்காமயே தைக்கலாம். ஒருவேளை பூனம் கிளாத்து அப்படி இல்லைன்னா கிரேப் சில்க் அந்த மாரி எடுக்கிறீங்கன்னா, இந்த மாரி மாடலுக்கு கேன்வாஸ் வச்சு தைங்க. அது இன்னும் நீட்டா இருக்கும். இப்போ வந்து இந்த விளிம்புல தையல் போட்டு அப்படியே இந்த ரைட் சைடு வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நார்மலா எப்பவுமே லைனிங் பக்கத்துல திருப்பி உடம்பு ஃபுல்லாவே ஜாயிண்ட் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணோம்ல, அதே போல தையல் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இனி வந்து நம்ம அந்த முதுகு பகுதியில மடிச்சு தச்சுட்டு 2 டாட்டும் பிடிச்சிரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில லேஸ் ஒர்க் எல்லாம் வச்சு தைக்க போறோம். இந்த முதுகு மடிச்சு தைக்கும்போதும் 2 இடத்துலயுமே நான் வந்து அளந்து மடிக்கிறத வந்து வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். அதே மாரி பார்த்து மடிங்க. ரொம்பவே கரெக்ட்டா வரும். இப்போ இந்த மாரி 2ஆ மடிச்சு வச்சுட்டு சரியான இடத்துல வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிடலாம். அப்போ டாட் வந்து 2மே ஒரே லெவல்ல வரும். இந்த டாட்ல வந்து 2 தையல் போட்டுடுங்க. இனி வந்து நான் 2 விதமா லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கோல்டு கலர் லேஸு 1/4 இன்ச் அளவுல இருக்கும். இந்த 1/4 இன்ச் அளவுல இருக்கிறதுனால ஒரே ஒரு தையல் மட்டும் சென்டர்ல நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த கழுத்து பகுதியில லைட்டா 1 பாயிண்ட் அளவுக்கு அந்த கிளாத்து தெரியிற மாதிரி விட்டுட்டு, அதுக்கு வெளிப்பக்கமா இந்த லேஸ வந்து வச்சு, இப்போ அந்த சென்டர்ல கார்னர் வருது இல்லையா? கார்னர விட்டு ஒரு 1 பாயிண்ட் அளவுக்கு வெளிப்பக்கமா விட்டுட்டு நம்ம தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் இன்னொரு லேயர் வைக்க போறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு லேயர் வந்து அப்படியே வச்சிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். சிம்பிளா இருக்கும், அழகாவும் இருக்கும். இப்போ அவசரமா நம்ம ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி மாடல் எல்லாம் தச்சு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரேட்டுக்கு தச்ச மாதிரியும் இருக்காது. ஒரு மாடல் போட்ட திருப்தியும் இருக்கும். நமக்கும் நல்லா நீட்டா தச்சு குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடுல பாருங்க, ரைட் சைடுல நான் வந்து அந்த முக்கு முக்கா இருக்கும்ல, அந்த மாரி லேஸ் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் அகலத்தில இருக்கு. இத வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இப்போ இந்த இடுப்பு பகுதியில இருந்தே அப்படியே கிராஸா கொண்டு வந்து அந்த சென்டர்ல நம்ம ஏற்கனவே அந்த லேஸ் எல்லாம் வச்சு கட் பண்ணி விட்டுருந்தோம் பாருங்க, அது மேலேயே கவர் ஆகி வர்ற மாரி வச்சுட்டு, ஷோல்டர் வரைக்கும் வந்து தையல் போட்டிருக்கேன். இன்னொரு தையலும் அப்படியே அதுக்கு மேல போட்டு வெளிப்பக்கமா போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான், நெக் வந்து முடிஞ்சுது. ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. இனி வந்து ரோப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 4 இன்ச்சு அகலத்தில சதுர பீஸ் வந்து 2 எடுத்திருக்கேன். கோல்டு கலர் லேஸு, ரோப் லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாத்த அப்படியே 2ஆ மடிச்சுட்டு முக்கோணமா 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா, அந்த கார்னரில் இந்த கோல்டு லேஸை வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த நுனி இருக்குது பாருங்கள், இதை அப்படியே சென்டரில் மடித்து விட்டு 2 பக்கமும் சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுக்கணும்.
மறுபடியும் இந்த 2மே இந்த பிசிறு தெரியாத அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே திருப்பி எடுத்தோம் அப்படின்னா, நல்லா ஒரு சங்குப்பூ மாதிரி ஒரு ரோப் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். பார்க்கக்கும் ரொம்பவே நீட்டா இருக்கும். இன்னொரு ரோப்பே நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு மாடலே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியா தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோப்பு தைக்கிறது ரொம்பவே கொஞ்சம் ஸ்பீடு இல்லாம மெதுவா காமிச்சிருக்கேன் பாருங்க. சென்டர்ல நம்ம அத வச்சு தையல் போட்டுட்டோம் லேஸ் வச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் உள்ள நுனிய அப்படியே வந்து கரெக்ட்டா சென்டர் வர்ற மாரி மடிச்சு வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். அடுத்த பக்கத்துல உள்ளதையும் அப்படியே சென்டர்ல வர மாரி மடிச்சு தையல் போட்டுட்டு, ரொம்ப பிசுறு நின்னுதுன்னா லைட்டா தட்டி விட்டுறலாம். இப்போ இந்த 2யும் அப்படியே மடிச்சு ஒரே இடத்துல வர்ற மாரி வச்சுட்டு ஒரு தையலு. இத அப்படியே வந்து நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, நல்லா அப்படியே ஒரு சங்குப்பூ போல இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளா ரொம்பவே நீட்டா இருக்கும். இந்த மாரி வந்து நெறைய வெரைட்டில நம்ம பண்ணலாம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இனி வந்து இத நம்ம அந்த ப்ளவுஸில வச்சு தச்சிடலாம். ப்ளவுஸில எப்போவுமே ரோப் தைக்கும்போது இந்த மாரி அளந்து மார்க் பண்ணிக்கிடுங்க. கண்டிப்பா ஒரு 2 1/2 இன்ச்சுக்காவது இருக்கணும். அதுக்கும் மேல வச்சீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கெல்லாம் ப்ளவுஸ் போட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கழுத்த நெரிச்சிட்டு இந்த ரோப்பு வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இதில 2 1/4 இன்ச்சுலாம் மார்க் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து ஷோல்டர்லாம் தைப்போம் இல்லையா? அப்போ 1/2 இன்ச்சு கம்மியாகும். அதனால இந்த 2 1/4 இன்ச்சுங்கிறது நார்மல். இன்னுமே கொஞ்சம் இறக்கி கூட வைக்கலாம். பிரச்சனை கிடையாது. ரொம்ப மேலே போற மாதிரி வைக்காதீங்க. இப்போ 2 பக்கமும் தைச்சதுக்கப்புறமா, இத வந்து நம்ம நல்லா முடிச்சு போட்டு விட்டுறலாம். இதுக்கு பேக் சைடு மட்டும் தான் நான் தச்சிருக்கேன். கைக்கு எல்லாமே மாடல் வைக்கல. நார்மலா தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு லுக்கா இருக்குது பாருங்க. சிம்பிளாவும், நீட்டாவும் இருக்கும். இந்த ரெட் கலருக்கும், அந்த கோல்டு கலர் லேஸ் எல்லாம் வச்சு தச்சிருக்கிறது அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கு. ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் போடணும், ஈஸியா தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.